لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். எனரமை இஸ்லாமிய சகோதரர்களை, மார்க்கத்தினுடைய மிக பெரும் அடிப்படைகளை பொறுத்தவரையில் எந்த ஒரு வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும், எந்த ஒரு விடயமாக மார்க்கத்தினுடைய ஒரு காரியமாக இருக்கும் பொழுது, அல்லாஹும் அவனுடைய தூதரும் வழிகாட்டாத விடயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை அங்கீகரிப்பதில்லை. அந்த விடயங்களை நாங்கள் பித்அத்துக்கள் என்று சொல்லுவோம். இந்த சந்தர்ப்பத்தில் மீலாது நபி விழா சம்பந்தமான ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். மீலாது நபி விழா என்று சொல்லும் பொழுது, ரபியுல் அவ்வல் 12வது பிறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒரு கொண்டாட்டத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் வைத்திருக்கிறோம், அசைக்க முடியாத நாங்கள் அன்பு வைத்திருக்கிறோம் என்று சொல்லி, இந்த மார்க்கத்தில் இல்லாத புதிய விடயத்தை மக்கள் மத்தியிலே நடைமுறையில் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். உண்மையில் இது அல் குர்ஆன சுன்னா சஹாபாக்களுடைய வழிகாட்டலில் இருந்து மிகவும் விலகி போன ஒரு பித்அத் ஆகும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு இதுக்கு கூலி வழங்கப் போவதில்லை, இது மாறாக தண்டனைக்குரிய ஒரு விடயமாக ஆகிவிடும். நபியவர்கள் காலத்திலோ அல்லது அவரோடு வாழ்ந்த சஹாபாக்கள் காலத்திலோ அல்லது குரூனுல் முஃபத்தலா என்று சொல்லக்கூடிய சிறந்த நூற்றாண்டுகளிலோ இது காணப்படவில்லை. ஆக இது மார்க்கத்தின் அடிப்படையில் இல்லாத ஒரு விடயமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொன்மொழியிலே குறிப்பிடும் பொழுது, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா வஹுவ ரத்துன், நாங்கள் வழிகாட்டாத ஒரு அமலை மார்க்கத்தில் யாரு செய்கிறார்களோ அது மறுக்கப்படும் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்று சொன்னால் குல்லு பித்அத்தின் தலாலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள், அனைத்து பித்அத்துக்களும் வழிகேடுகள், வக்குல்ல தலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடுகளும் நரகத்தே இட்டுச் செல்லும் என்று சொன்னார்கள். இந்த அடிப்படையில் இது ஒரு பித்அத்தாகும். இந்த பித்அத் எங்களை நரகத்தே இட்டுச் செல்லும் என்ற விடயத்தை நாங்கள் அல் குர்ஆன சுன்னா அடிப்படையில் மிகவும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது 4ஆம் நூற்றாண்டிலே ஃபாத்திமியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்களால் உருவாக்கப்பட்ட மார்க்கத்தில் இல்லாத ஒரு புதிய விடயமாகும். மார்க்கத்திலே குழப்பத்தை உருவாக்குவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட இந்த விடயமாகும். இதை பொறுத்தவரையில் பொதுவாக இந்த கொண்டாட்டம் நஸ்ரானிகள் கிறிஸ்தவர்களுடைய கொண்டாட்டத்துக்கு ஒப்பானவையாக இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டாட்டங்களுக்கு எங்களுக்கு சில அடையாளப்படுத்தி சில விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த விடயங்களிலே மீலாது நபி விழா உள்ளடக்காது என்ற விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரிலே நாங்கள் புகழ் பாடுவது என்பது நபி அவர்கள் சொல்லித்தராத அமைப்பிலே செய்யும் பொழுது அது பித்அத்தாக மாறிவிடும். லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மர்யம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அவருடைய சமுதாயம் எவ்வாறு அதிகமாக எல்லை கடந்து புகழ்ந்து கடவுள் என்ற அந்தஸ்துக்கு அவரை வைத்து விட்டார்களோ, அதே மாதிரி நீங்கள் என்னை புகழாதீர்கள், என்ன அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் அல்லாஹ்வுடைய அடிமை என்றும் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். உயர்ந்தபட்சமாக நபியை நாங்கள் புகழ் பாராட்டுவது மார்க்கத்திலே எந்த அடிப்படையும் இல்லாத விடயத்தை கொண்டு நாங்கள் செய்யும் பொழுது அது தடை செய்யப்பட்ட பித்அத்துகளில் ஒன்றாக மாறிவிடும். ஆகவே மீலாது நபி விழா என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டவும் இல்லை, சஹாபாக்கள் செய்யவும் இல்லை, அதே மாதிரி நேர்வழி நடந்த குலஃபாக்கள் செய்யவும் இல்லை, உலமாக்கள் கூட எங்களுக்கு இதற்கு வழிகாட்டவும் இல்லை. இது ஒரு மார்க்கத்திலே அப்பட்டமாக உருவாக்கப்பட்ட ஒரு பித்அத் என்ற விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மார்க்கத்தை பூரணமாக்கி இருக்கிறான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் ஹஜ்ஜத்துல் வதா என்ற கடைசி ஹஜ்ஜிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்றைய தினம் மார்க்கம் உங்களுக்கு பூரணப்படுத்தப்பட்டது,
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிஅமத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய நிஅமத்தை அல்லாஹ் பூரணப்படுத்தி விட்டான். அல்லாஹு தாலா இஸ்லாமிய மார்க்கத்தை மட்டும் பொருந்தி கொண்டான் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் போது மக்களுக்கு இதை வலியுறுத்தி சொல்லி இதை மக்களுக்கு சாட்சியாகவும் சொல்லி காட்டினார்கள். ஆக மார்க்கத்தினுடைய அனைத்து விடயங்களும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தின் பின்னால் அனைத்தும் சட்டங்களுமே புதிதாக இறங்குவது நிறுத்தப்பட்டு விட்டது என்ற விடயத்தை நாங்கள் அசைக்க முடியாத ஈமானை நாங்கள் அது பற்றிய நம்பிக்கையை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது அனைத்துமே பிற்பட்ட காலங்களில், அதாவது 4ஆம் நூற்றாண்டிலே உருவாக்கப்பட்ட பிதஅத்துக்களாகும். இந்த பிதஅத்துக்களுக்கு எந்த அடிப்படையுமே இல்லை என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது, ஹைருக்கும் கர்னி தும்மல்லதீன யலூனஹும் தும்மல்லதீன யலூனஹும் தும்மல்லதீன யலூனஹும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களை சிறந்த நூற்றாண்டு எதுவென்று சொன்னால் நான் வாழ்கின்ற நூற்றாண்டு, அதுக்கு அடுத்த நூற்றாண்டு எனக்கு பின் வருகின்ற தாபியங்கள் வாழ்கின்ற நூற்றாண்டு, அதுக்கு பின்னுக்கு சிறந்த நூற்றாண்டாக தாபியங்கள் வாழ்கின்ற நூற்றாண்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சிறந்த நூற்றாண்டுகளிலே இது உருவாக்கப்பட்டதில்லை. இது பாத்திமியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துக்காக வேண்டி, தீனிலே ஃபசாதை ஏற்படுத்துக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு பிதஅத்துக்காகும். உண்மையிலே இந்த மீலாத் நபி விழா கொண்டாட்டத்தை நாங்கள் இந்த பிதஅத்தை தவிர்த்து வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். دعاة للهدى دنيا ودينا على منهاج خير المرسلين وبالحسنى نشق سبيل رشد إلى جنات رب العالمين.